இப்போ ஒரு அமைச்சர் கார்த்திகா கிட்ட கேள்வி கேக்குறாங்க. கேள்வி கேட்ட உடனே அந்த லேடி சொன்ன பதில் என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயமா கேளுங்க, பாலிடிக்ஸ் வேண்டான்னு. எது உங்களுக்கு பாலிடிக்ஸ், எது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்? அட்மினிஸ்ட்ரேஷன்ல அப்படியே எல்லாம் படிச்சு கிழிச்சுட்டீங்களோ? அப்படியே தொழில் துறையில எல்லாமே தெரிஞ்சு அப்படியே அக்கு வேற ஆணி வேற ஆக்கிட்டீங்க. கூச்சமா இல்ல இந்த மாதிரி பதில் சொல்றதுக்கு? அது சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தையில பதில் சொல்லிட்டு போச்சு. விஜய் என்ன சிஎம் என்ன சொல்றாரோ அது அவர் நல்லா பண்ணுவாரு. என்ன கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லிட்டு போறீங்க? என்ன பதில் சொல்லிட்டு போறீங்க சிரிச்சுக்கிட்டே? என்ன சம்பவம் நடந்திருக்கு? அமைச்சராச்சேன்னு வாங்க பொங்கல் மரியாதை கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதே வேற எவ்வளாச்சும் பேசியிருந்தானா, ஏண்டி இப்படிதாண்டி உங்க வீட்டுல நடந்து சிரிச்சுட்டே பதில் சொல்லிட்டு போவியான்னு கேட்க தோணும். எப்படி உங்களுக்கு சிரிக்க மனசு வருது? எப்படி சிரிக்க மனசு வருது? விஜய் எல்லாம் பாத்துருவாரு. இப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம். விஜய் தானே சொன்னாரு, மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், அங்க விஜய், இங்க விஜய். அப்ப கோயம்புத்தூர்ல விஜய் தானே. விஜய் பதில் சொல்ல எப்படி சொல்வாரு? கரூர்ல செத்த 42 பேருக்கு பதில் சொல்லாம ஓடி போனாலதான் நீங்க எல்லாம் சிஎம் ஆக்கி வச்சிருக்கீங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுவாரா? இந்த மாற்றம் தான் எதிர்பார்த்தீங்க. அப்புறம் ஏதோ ஒரு இந்த பெண்ணோட குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அண்ணா விஜய் அண்ணா வந்து ஒரு வார்த்தை எங்களுக்கு ஆறுதல் சொல்லல, எங்களுக்கு வந்து இது நஷ்டீடு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா எவ்வளவு ரூபான்னு சொல்லல. யாருக்காக வருத்தப்பட சொல்றீங்க? வலியோடி துடிச்சு செத்துருக்குமோ அந்த குழந்தைக்காக மட்டும்தான் இப்ப நம்மளால வருத்தப்பட முடியும். அந்த குழந்தையோட குடும்பத்தை நினைச்சு கூட வருத்தப்பட முடியாது. ஏன்னா உங்களுக்கு விஜய் அண்ணா நல்லா இருந்தா போதும். அதுவும் சொல்றாங்க ரொம்ப தெளிவா, போன பீரியட்ல தான் லா அண்ட் ஆர்டர் சரி கிடையாது, இந்த பீரியட்ல நம்ம அதெல்லாம் குறை சொல்லல, நம்ம எவ்வளவு நஷ்டம் தருவாங்கன்னு தெரியாது, நஷ்டீடு தருவாங்கன்னு சொல்லல. நீ இன்டர்வியூ கொடுத்தவ எவன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த இன்டர்வியூ கொடுத்த இடத்துல நான் இருந்தேன்னா செவட்டுல 2 எழுத்திருப்பேன். எப்படி எனக்கு இப்பெல்லாம் பேச மனசு வருதுன்னு கேள்வி கேளுங்க. திமுக எப்படி கேள்வி கேட்டீங்களோ அதே மாதிரி தாவைக்கா கிட்டையும் கேளுங்க. இந்த மாதிரி சம்பவம் எங்க நடந்தாலும் கேள்வி கேளுங்க. பாஜக கிட்ட கேள்வி கேளுங்க, காங்கிரஸ் கிட்ட கேள்வி கேளுங்க, அதிமுக கிட்ட கேள்வி கேளுங்க. அது எப்படி? திமுக அடிக்கும்போது தான் வலிக்கும், தாவைக்கால அடிக்கும்போது தடுவிடுற மாதிரி இருந்துச்சோ?